ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பற்றி ஒரு அற்புதமான கதை சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் மாணவர்கள் கிட்ட நாளைக்கு வரும்போது பசு தென்னை இது ரெண்டை பற்றி நல்லா படிச்சுட்டு வந்துருங்கப்பா, இதுலேருந்து ஏதாவது ஒன்றை பற்றி நீங்கள் கட்டுரை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதில் நம்ம போய் ஒருத்தர் என்ன பண்ணுறான், எப்படியும் ஆசிரியர் பசுவை பற்றி தான் கேட்பார் அப்படின்னு சொல்லி பசுவை நல்லா தெளிவாக படிச்சுட்டு போயிடுறான். அங்கேயே கொஸ்டின் பேப்பர் திருப்பி பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. அங்கே தென்னை மரத்தை பற்றி கேட்டிருக்காங்க. இவனும் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்குறான். அங்கே தான் அவனோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செய்யுது. உடனே என்ன பண்ணுறான், பசுவை பற்றி படித்தப்பெல்லாம் தெளிவாக ஒரு பக்கத்துக்கு எழுதி கடைசி வரியில் இப்படிப்பட்ட பசுமாட்டை கட்டி வைக்கிறதுக்கு தான் இந்த தென்னை மரம் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சுட்டான். என்னதான் அவன் தப்பான ஆன்சர் எழுதியிருந்தாலும் அவனோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பாராட்டி 10 மார்க் 7 மார்க் போட்டுறாரு. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, தம்பி இந்த தடவை தான் இந்த மாதிரி மார்க் போட்டேன், இனிமேல் இப்படி ஓயாமலாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையனும், சார் இந்த தடவை தான் சார் இந்த தப்பை பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படியும் இந்த இதில் பாஸ் ஆகிட்டோன்னு சொல்லி சந்தோஷமாக இங்கேருந்து போயிடுறேன். அந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்பயுமே நம்மளோட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து கண்டிப்பாக காப்பாற்றும்.